நம்மை காப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. நித்தமும் காக்கிற அவருடைய கிருபைகளை கொண்டு தான் நீங்களும் நான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாளை கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார். இன்றைக்கு உலகம் என்ன நினைக்கிறதுனா, எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறது, இவைகளினாலே நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லி உலகம் நினைக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனம் அப்படி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சோதர கர்த்தருடைய ஜனம் அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ கர்த்தருடைய ஜனம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறனால தான் நாங்கள் பூமியில் வாழ்றோம். அல்லேலூயா. சோதரம். கடந்த நாட்களில் ஒரு சின்ன ஒரு குருநாடகத்தை ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தோம். இந்த வீட்டில் ஒரு சின்ன கிறிஸ்தவ குருநாடகம், சினிமா நாடகங்களில் கிறிஸ்தவ குருநாடகம் ஓடிக்கொண்டிருந்ததில் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நல்ல பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் வசதி இருக்குது, வருமானங்கள் இருக்கிறது. அவர் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாரு, கிடைக்கல. அப்போது நம்ம எதுக்கு ஆண்டவரை தேடணும்? ஆண்டவர் தேடல என்ன காரியம் இருக்குது? நம்ம திறமை இருந்தால், நம்ம பலன் இருந்தால் போதும் என்று சொல்லி காரில் வச்சுக்கிற பைபிளை கூட அவங்க சம்சாரத்துக்கு கூப்பிட்டு இருந்தால், இந்த பைபிளை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. என்னங்க பைபிளை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறீங்களேன்னு சொல்லி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் 2 தடவை 3 தடவை ஃபோன் பண்ணுறாரு. இவர் எடுக்க மாட்டேங்கிறார். பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டேங்கிறார். அப்போது மறுபடியும் பாஸ்டர் மறுபடியும் கூப்பிட்டே இருக்கிறார். இவர் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஒரு காரை ஓரமாக நிறுத்திட்டு என்ன செய்யலாம், ஒரு டீ சாப்பிடலாம், இவர் வேறு கூப்பிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் ஃபோன் பண்ணுறது நிமித்தம் இங்கே நிறுத்திட்டு போய் டீ சாப்பிட்றாரு. டீ சாப்பிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பஞ்சர், காரனுடைய ஃப்ரண்ட் டயர் பஞ்சர். அப்போது அவர் அங்கேருந்து வந்து பார்க்குறாரு, ஐயோ கார் டயர் ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய கிருபைங்க. அல்லேலூயா. நீங்கள் நின்ன பின்னாடி பஞ்சர் ஆகிருக்கு. போன வாரத்தில் இதே இடத்துல ஒரு 4 பேர் காரில் வந்தாங்க. கார் போக போக டயர் பஸ்ட் ஆகிடுச்சு. பஸ்ட் ஆகி அவங்க ஆப்போசிட்டில் வந்த ஒரு வண்டி மேலே கொண்டு போய் அடித்து 4 பேர் ஸ்பாட் அவுட் இதே இடத்துல ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் நினைப்பார், ஒருவேளை அந்த பாஸ்ட் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னா நானும் வேகமாக போய் கொண்டு வந்திருப்பேன், என்னுடைய கார் டயரும் பஸ்ட் ஆகிருந்தா எனக்கு அப்போ என்ன அப்படின்னா, என்ன அவருடைய கிருபை காத்தது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, உங்களையும் என்னை எதுதான் காத்ததுங்க? அவருடைய கிருபை தான் காக்கிறது. அல்லேலூயா.